ஜூன் 2023 இல் டைட்டானிக்கின் சிதைவை பார்ப்பதற்காக ஒரு சுற்றுலாப் பயணம் கனடாவின் நியூஃபவுண்ட்லேண்ட் கடற்கரையில் காணாமல் போனது. அடுத்த 4 நாட்களில் உலகம் டைட்டனைப் பற்றி அறிந்து கொண்டது. அதன் கவர்ச்சிகரமான கண்டுபிடிப்பாளர் ஸ்டாக்டன் ரஷ் பொதுமக்களுக்கு ஆழ்கடல் ஆய்வுகளை திறப்பதற்கான திறவுகோலாக கூறிய சிறிய நீர்மூழ்கி கப்பல். வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடலின் அடிப்பகுதியில் கப்பலின் துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டபோது டைட்டன் அதன் இறங்கும் போது வெடித்து அதன் 5 பயணிகளையும் உடனடியாக கொன்றிருக்கலாம் என்று நிபுணர்கள் தீர்மானித்தனர். ஜூன் 11 ஆம் தேதி திரையிடப்படும் டைட்டன் தி ஓசியன் கேட் டிசாஸ்டர் என்ற ஆவணப்படம் தலைப்புச் செய்திகளில் ஆதிக்கம் செலுத்திய சம்பவத்திற்கு முந்தைய ஆண்டுகளை மையமாகக் கொண்டுள்ளது. அடுத்த உலக புகழ்பெற்ற மாற்றத்தை உருவாக்குபவராக மாறுவதற்கான ரஷ்யின் தேடலை ஆராய்கிறது மற்றும் அழிந்த நீருக்கடியில் முயற்சியில் உச்சத்தை அடைகிறது. டைட்டன் நீர்மூழ்கி கப்பல் காணாமல் போனபோது உலகின் பிற பகுதிகளைப் போலவே 20 மணி நேரமும் 7 நாட்களும் செய்தி, ஒளிபரப்பு மற்றும் உலகளாவிய சமூக விமர்சனங்களால் நான் திகிலடைந்து மயக்கமடைந்தேன் என்று இயக்குனர் மார்க் மன்ரோ டுடமிடம் கூறுகிறார். கப்பலில் இருந்தவர்களுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதற்கான சூழல் எதுவும் இல்லை, மேலும் ஒரே தொடுப்புள்ளி டைட்டானிக் மட்டுமே. அந்த கதை இப்போது ஒரு கொடூரமான விசித்திரக் கதையாக மாறிவிட்டது. இந்த பயங்கரமான சோகத்தில் நான் எவ்வளவு ஆழமாக மூழ்கிச் சென்றேனோ அவ்வளவு அதிகமாக இது எப்படி முதலில் நடந்திருக்கும்? இந்த கப்பலை கட்டி பின்னர் மூழ்கடித்த மனிதர் யார் என்பது பற்றிய ஆர்வம் எனக்குள் ஏற்பட்டது. இந்த கேள்விகளுக்கான பதில்களை இந்த படம் வழங்க உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம். டைட்டன் பெருங்கடல் நுழைவாயில் பேரழிவு முக்கிய கலை. டைட்டன் தி ஓஷன் கேட் டிசாஸ்டர் வெளியீட்டு தேதி எப்போது? இந்த ஆவணப்படம் ஜூன் 11 அன்று திரையிடப்படுகிறது. டைட்டன் தி ஓஷன் கேட் பேரழிவு எதை பற்றியது? டைட்டன் தி ஓஷன் கேட் டிசாஸ்டர் ஓஷன் கேட்டின் கவர்ச்சிகரமான தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டாக்டன் ரஷின் ஆன்மாவை ஆராய்கிறது, மேலும் ஆடம்பர சுற்றுலாத் துறையில் கடல்சார் ஆய்வுகளை கொண்டு வருவதற்கான அவரது இடைவிடாத தேடலை ஆராய்கிறது. அந்த அழுத்தம் அதிகரிக்க தொடங்குகிறது என்று மன்ரோ கூறுகிறார். தகவல் தெரிவிப்பவர்களின் சாட்சியம், முக்கிய ஆடியோ பதிவுகள் மற்றும் நிறுவனத்தின் ஆரம்ப நாட்களின் காட்சிகள் ஆகியவற்றின் பிரத்யேக அணுகல் மூலம் பேரழிவு தரும் பயணத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்த தொழில்நுட்ப சவால்கள், தார்மீக சங்கடங்கள் மற்றும் அதிர்ச்சியூட்டும் வகையில் மோசமான முடிவுகள் பற்றிய முன்னோடியில்லாத பார்வையை இந்த படம் வழங்குகிறது.